என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து வீட்டில் இருக்கோம், வீட்டில இருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி மழை வர மாதிரி இருக்கா இல்லையா, நமக்கு கொடை வேணுமா வேணாமா, இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ மழை வர மாதிரி இருந்தால் நம்ம கொடை எடுத்துகிட்டு போவோம். அப்படி வராது அப்படின்னா கொடை இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே நம்ம வெளியே போயிட்டு வரலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா, மழை வருமா வராதா? அதுதான் நமக்கான கொஸ்டின். அண்ட் ஆல்சோ அதுதான் இங்க கண்டிஷன். மழை வரும்னா நமக்கு கொடை வேணும். மழை வரல, வராது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு கொடை தேவையில்ல. ஸோ அந்த கொஸ்டின் இங்க கண்டிஷனா மாறுது. கரெக்ட்டுங்களா? கொடை வேணுமா வேணாமான்றதுக்கு கண்டிஷன் அந்த மழை மழை வருமா வராதா அப்படிங்கிறது தான் அந்த அந்த கொஸ்டின் தான். ரைட்? ஸோ சிமிலர் இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லையும், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம வைக்கிறதுக்கு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். பட் மற்ற கண்டிஷன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் பாஸ், அப்போ அவங்கள எத்தனை பேர் வந்து எபோவ் 35 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அங்கே கண்டிஷன் வேணும். ஸோ அப்போ கண்டிஷன் வந்து மார்க் வந்து கிரேட்டர் தென் 35 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதில் நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் வைக்கிறதுல ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இஃப் அப்படின்ற அந்த கீவேர்ட், அடுத்தது இந்த நார்மல் பிராக்கெட்ல நம்ம கண்டிஷன் போடணும், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் இஃப் அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா இங்க என்ன லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்க எழுதணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மார்க் ஈக்குவல் டு 40. ஏதோ ஒரு மார்க், ஒரு வேரியபிள் நான் ஒரு மார்க் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ஒரு 40 அப்படிங்கிறது. இப்போ என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, மார்க் கிரேட்டர் தென் 35. ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகணும், இல்லைனா பாஸ் ஆகக்கூடாது. அப்போ பாஸ் ஆகுது, இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ். கரெக்டுங்களா? அப்போ நம்ம வந்து நான் இப்போதைக்கு லாக் ஆட் பண்ணுறேன், கண்டிஷன் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷன் பாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் வைக்கிறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சின்டாக்ஸ் இஃப் அப்படிங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணணும். அது என்ன கண்டிஷனாக வேணா இருக்கலாம், ஆல்சோ எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 35 மார்க் இருக்கணும், ஆல்சோ இப்படி என்ன கண்டிஷன் வைக்கலாம். ஓகே, மேபி லெட் கிளாஸ் ஈக்குவல் டு சும்மா 10th வைப்போம். ஓகே, 10 மீன்ஸ் 10th. ஓகேவா? இப்போ நான் மல்டிபிள் கண்டிஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணும். நமக்கு அண்ட் சிம்பிள் ஆல்ரெடி தெரியும். ரெண்டுமே பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். எய்தர் ஒன் பாஸ் ஆகுனா பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு ஆர் கண்டிஷன், அந்த பைப் சிம்பிள், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 லைன் போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ண போறேன்னா, கிளாஸ் ஈக்குவல் 10. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிஷன் வைக்கிறேன். ஓகே. இப்போ
ஓகே, இங்க கிளாஸுங்கிறது ஆல்ரெடி ஒரு கீவேர்டா இருக்கு. ஐ மீன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல, அதனால அது எரர் அடிக்குது. நம்ம ஸ்டாண்டர்டுன்னு மாத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் போட்டு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது இஃப் இந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும்தான் உள்ளே போகும். இப்போ எக்ஸாம்பிள் மழை வரும் அப்படின்னு நம்ம இங்கே கண்டிஷன் வைக்கிறோம்னா, அப்போ மழை வரும்னா நமக்கு அம்பர்லா தேவை. ஸோ அப்போ அதுக்கான கோட், லைன் ஆஃப் கோட் நம்ம இங்கே எழுதியிருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டாங்க, 10th கிளாஸ்ல பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் டு கோ 11th. ஸோ அந்த மாதிரி அதுக்கான லைன் ஆஃப் கோட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது? இப்போ நம்ம ஃபெயில் ஆனால் என்ன நடக்கணும், இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே எழுதலைல்ல, கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஃபெயில் ஆனால் என்ன பண்ணணும்னா, அதுக்கு இந்த இஃப் எண்ட் ஆகிற இடத்துல எல்ஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இதோட கண்டினியூஷன் எல்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இஃப் இன் கேஸ் அந்த கண்டிஷன் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபெயில், கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், மார்க் வந்து பிலோ 35 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 30 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அவங்க மார்க் வந்து 35க்கு மேலே இல்லை, அதனால வந்து இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகும். ரைட், ஏன்னா 35க்கு மேலே இருக்கணும், அதான் நம்மளோட கண்டிஷன். அப்போ இதுக்கு 35க்கு மேலே இருக்கணும், அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆகணும், ஆக்சுவலி கண்டிஷன் ஃபெயிலுன்னு வரணும். இப்போ நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டிஷன் பாஸ் ஆனால் ஏதாவது நடக்கணும், சம் லைன் ஆஃப் கோட் அந்த எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த இஃப்குள்ள நம்ம எழுதணும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் டைரக்டாக நமக்கு ஒன்று நடக்கணும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது இதுதான் அதுக்கான கோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம எல்ஸ் பார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே எனக்கு வந்து இப்போ இங்கே எபோவ் 35 இருந்தால் பாஸு, 35 ஆர் 35க்கு மேலே இதுதானே. எனக்கு இப்போ வந்து ஒரு 30 to 35 இந்த ரேஞ்சில் மார்க் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் பார்டர் ஃபெயில், கரெக்டுங்களா? ஒரு 5 மார்க்கில் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், இப்போ வந்து மார்க் வந்து 90 எபோவ் இருக்கு. ஓகேவா? ஸோ எபோவ் 90னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ நம்ம இப்போதைக்கு சும்மா கிரேட் வச்சுக்கலாம். நம்ம காலேஜஸ் எல்லாம் கிரேட் வைப்பாங்க, கரெக்டுங்களா? ஓ கிரேடு, அப்புறம் A+A, B+B அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் சும்மா கிரேட் ஓ அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, எபோவ் 90னா கிரேட் ஓ. இப்போ நமக்கு வந்து இது ஒரே ஒரு கண்டிஷன் தான், எபோவ் 90 இருந்தால் கிரேட் ஓன்னு நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா அது ஃபெயிலுன்னு நமக்கு கொடுத்துரும். அப்போ பிலோ 90, 80 மார்க் இருக்கவங்க, 85 அவங்க எல்லாருமே ஃபெயிலான்னு கேட்டால் கிடையாது, கரெக்டுங்களா? அவங்களும் பாஸ், ஆனால் கிரேடு தான் அவங்களுக்கு வேற தவிர அவங்க ஃபெயில் கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகலைன்னா எனக்கு இப்போ அடுத்த கண்டிஷன் வேணும், எனக்கு இன்னொரு கண்டிஷன். அப்போ எனக்கு எபோவ் 80 இருக்கவங்க வந்து A+ அப்படிங்கிற கிரேட் வேணும். அடுத்தது எபோவ், அதாவது 80 to 90 அந்த லெவல்ல இருக்கவங்க A+. அதே 70 to 80 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க வந்து A அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது 60 to 70 அவங்க வந்து B+, 50 to 60 அவங்க B, அப்புறம் 45 to 50 ஸோ அவங்க வந்து பார்டர் பாஸ், ஸோ B அதையும் வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே போனால் ஃபெயில். அப்படி இப்படி எனக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸில் எனக்கு கண்டிஷன் வேணும். அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, சிம்பிள். இந்த இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இந்த எல்ஸ் இஃப்க்கு நம்ம கண்டிஷன் கொடுக்க முடியும், ஆனால் இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு இஃப்க்கு நம்மளால கண்டிஷன் கொடுக்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்ஸுக்கு கண்டிஷன் கொடுக்கல, கரெக்டாக கொடுக்க முடியாது, சின்டாக்ஸ்ல கிடையாது, கொடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த எல்ஸ் இஃப்க்கு நம்மளால கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இங்கே இப்போ எழுதலாமா, மார்க் வந்து
above 80. above 80 ஆல்சோ பிலோ 90 இருக்கணும். கரெக்டுங்களா? மார்க் பிலோ 90. ஏன்னா above 90 போனால் கிரேட் ஓ. ஸோ நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கணும். 80 விட அதிகமாக இருக்கணும், 90 விட கம்மியாக இருக்கணும். ரைட்? ஸோ இப்போ இங்கே இவங்களுக்கு வந்து கிரேட் வந்து A+ அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா. ஸோ இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு எல்ஸ் இஃப் ஆட் பண்ணலாம். கண்டிஷனை மட்டும் மாற்றி. ஸோ நான் சும்மா இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கண்டிஷனில் வந்து above 70 அண்ட் பிலோ 80 அப்படி இருந்தால் அவங்க வந்து ஏ கிரேட். இதுவே above 60 பிலோ 70, ஸோ அவங்க வந்து B+. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு கண்டிஷன் வைக்கலாம் இன்னும். இப்போ இதில் வந்து மேபி above 45 பிலோ 60. ஸோ இவங்க வந்து பி, ஜஸ்ட் பார்டர் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை விட கம்மியாக இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்ஸில் வந்துடுவாங்க, அவங்க வந்து ஃபெயில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், நம்ம இன்புட்டில் மாற்றுவோமா? நமக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல இன்புட்லேருந்து டேட்டாவை வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்படி கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, let input equal to document dot get element by id அதில் அந்த ஐடி நேம் இன்புட்டுன்னு தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது இப்படி தான் நம்ம அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணணும். அடுத்தது இதோட வேல்யூவை தான் நம்ம எடுத்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க்குன்ற வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்புட் டாட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. அண்ட் இந்த ஸ்டாண்டர்டு தேவையில்ல. இப்போ இனிஷியலாக அந்த இன்புட்டில் வேல்யூவே இருக்காது. அப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். டைப் சப்மிட். ஓகேவா? ஸோ அப்போது ஆட் ஈவென்ட் லிசனர் போடணுமா? என்ன பண்ணலாம், இந்த இன்புட்டுக்கு ஈவென்ட் லிசனர் போட்டுக்கலாமா? இல்லை ஃபார்முக்கு போடணும். கரெக்ட்? அப்படி தானே பார்த்தோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த ஃபார்மோட ஐடி ஃபார்ம் தானா? ஓகே. ஸோ ஃபார்ம் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ இதில் நமக்கு வந்து கிளிக்கு இல்லை சப்மிட். இது கரெக்ட். ஏன்னா ஃபார்முக்கு சப்மிட் தானே. சப்மிட்டு அப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே போனால் அது வந்து வரும். கரெக்ட்? இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணால் நம்ம கரெக்டாக அதை எழுதியிருக்கோமான்னு. ஈவெண்ட் சம்திங் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் இங்கே வந்துட்டு சும்மா நேம்னு இன்புட் இருக்குது, நம்ம அதை நம்பராக வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்தோன்னா அது எரர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. டைப் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்பர்னு மாற்றிக்கலாம் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இப்போது 40 அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா
ஓகே, ஸோ ஈவெண்ட் லெசன் ஆகுது. அட் த சேம் டைம் அது வந்து எண்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அது? சொல்லு போடும்போது இது வராது. ஆக்சுவலி எக்ஸிக்யூட் ஆகுது, பட் எண்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி அங்கே வருது, ஆனால் வந்து அந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிடுது. ஸோ இதை பிரேக் ஆகாம பண்ணணும். இதை டைப் சப்மிட்டா இல்லாம கிளிக்கில் எல்லாம் கொண்டு போகுமா? டைப் சப்மிட்னால தானே இது ரீலோட் ஆகுது. நம்ம இந்த பட்டனை ட்ராக் பண்ணுவோம். கிளிக்கு ட்ராக் பண்ணும்போது நமக்கு அது ரீலோட் ஆகாது. பிடிஎன். ஸோ இது வந்து கிளிக்கு. ஓகே, ஸோ 34 சப்மிட். மேபி எல்லாம் எப்படி வச்சுக்கலாம். சிம்பிள். நான் இங்கே போயிட்டு ஒரு டிவ் ஆட் பண்ணி இதுக்கு வந்து இனிஷியலி இது வேணும், ஒரு ஐடி மட்டும் வச்சுக்கலாம், ரிசல்ட் அப்படின்னு. ஸோ இங்கே போயிட்டு ஸ்டோர் வேரியபிள் வெளியே வச்சுக்கலாம். அந்த எலமெண்ட்டை கெட் பண்ண லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி த ரிசல்ட். ஓகேவா? இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிள், ஐ மீன் இந்த இதுக்கு நம்ம இன்னர் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ரிசல்ட் டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு இந்த மார்க் இப்படி அப்ளை பண்ணும். பேஜே ரீலோட் ஆகுது ஆக்சுவலி.
எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் உள்ள இருக்கிறது யா. ஓகே. ஸோ அது ஃபார்ம்ன்றதுனால நம்மளால வந்து அந்த ஈவெண்ட் லிசனர் போடும்போது ஓவரால் பேஜ் வந்து ரீலோட் ஆகும் பை டிஃபால்ட். ஓகே. ஸோ நான் அதனால இந்த ஃபார்மை விட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த இது ரிசல்ட் இருக்கு. நம்ம கரெக்டாக இங்கே கால் பண்ணியிருக்கோமா? ரிசல்ட் ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லெசன் ஆகுது. இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் ஃபெயில், விச் மீன்ஸ் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. 33 மார்க் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுவே வந்து நான் 98 சும்மா இப்படி போடுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் ஓ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ இதுவே நான் இங்கே வந்து 87 இப்படி போடுறேன் அப்படின்னா எனக்கு ஏ ப்ளஸ். ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, நம்ம மார்க் வந்து 80 அப்படின்னு இல்லை 87 அப்படி போடுறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த நம்ம இன்புட்டா கொடுக்குற மார்க் வந்து எபோவ் 90யா அப்படிங்கிற மாதிரி. அப்போ எபோவ் 90 கிடையாது, அப்போ இது ஃபெயில் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் எல்சிஃப்க்கு வரும். இந்த எல்சிஃப் ஃபர்ஸ்ட் இஃப்க்கு அடுத்து இருக்கிறதுக்கு இந்த எல்சிஃப்க்கு வரும். அப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். இங்கே பாஸ் ஆச்சுன்னா உள்ள போகும். இங்கேயும் ஃபெயில் ஆகுதுன்னா அடுத்த எல்சிஃப்க்கு வரும். இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இப்போ இங்கேயும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அடுத்த எல்சிஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்சிஃபா செக் பண்ணி எங்கே பாஸ் ஆகுதோ அந்த பிளாக் உள்ள என்டர் ஆகிடும். அப்படி ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த பிளாக்குக்கு போயிடும். அட் த எண்ட் எதுவுமே பாஸ் ஆகலை அப்படின்னா இது வந்துடும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் இருக்கிறது. இப்போ இதுலேயும் வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே 90 மார்க் நான் போட்டிருக்கேன். அதாவது கிரேட் ஓ வாங்குறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எபோவ் 90 மார்க் இருக்கணும். ஆல்சோ எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ எபோவ் 90 வாங்கினா ஓகே ஓ கிரேட். நமக்கு வந்து இன்னொரு கிரேட் இருக்கு. எபோவ் 90 இருக்கணும். ஆல்சோ அவங்க வந்து எபோவ் 95 இருந்தாங்க, இல்லை வந்து 100 அவுட் ஆஃப் 100 இருந்தாங்கன்னா அவங்க வந்து எஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சும்மா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மார்க் வந்து ஈக்குவல் 100 அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கிரேட் வந்து எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ் அப்படிங்கிறது ஓ விட ஹையர். இப்போ இங்க நம்ம மெயினா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன். புரியுதுங்களா? ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே நான் இந்த இதை தூக்கி இங்கேயே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து எஸ் கிரேடு ஓ கிரேடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போ இதுவே நான் இன்னொன்று பண்ண முடியும். இப்போ நான் இந்த இஃப் இப்படி இதை கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இஃபை எல்சிஃபா மாத்திட்டு இந்த இஃபை நான் வந்து இப்படி போட்டேன்னா இது வந்து ஒர்க் ஆகும் ஆக்சுவலி. ரைட்? ஸோ இப்போ நான் இதை கரெக்டாக இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளால போட முடியும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி போட்டாலும் இது ஒர்க் ஆகும். கரெக்டா? நம்ம கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் 100 செக் பண்ணும், இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எபோவ் 90 செக் பண்ணும். அப்போ ஓகே எபோவ் 90 அப்படினால வந்து கிரேடு ஓ அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது ஒர்க் ஆகும் ஆக்சுவலி. ஆனால் வந்து நமக்கு என்ன கண்டிஷன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் 90க்கு மேலே இருக்கணும். அது இல்லாமல் இந்த 100 செக் பண்ணக்கூடாது
அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன் போகணும். முன்ன இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், ஆல்சோ அவங்களுக்கு வந்து மார்க் வந்து இந்த மாதிரி கிரேட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இஃப் கண்டிஷன் ஒரு நெஸ்டட் இஃப் ஒன்று வைக்கலாம். இல்லைனா வந்து இப்போ இப்படி கூட இருக்குல்ல, இப்போ காலேஜ்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிரேட் இருக்கும், கிரேட் சிஸ்டம் அப்போ. ஆனால் ஸ்டூடெண்ட் அதாவது ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கிரேட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பாஸ் ஃபெயில் அவ்வளோதான். கரெக்டுங்களா? அப்போது நான் என்ன பண்ணலான்னா மொத்தமாக காமனாக ஒரு இஃப் போடலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு காலேஜ் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபஸ்ட்டு பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இந்த கிரேட் சிஸ்டமே எனக்கு ஒர்க் ஆகணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரியான கிரேடு. இதுவே வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து எல்சிஃப் போட்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்கூல் சும்மா வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வேற மாதிரி கிரேட் சிஸ்டம் இருக்கும். அண்ட் இப்போ இதில் எதுவுமே இல்லை, அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இல்லைன்னா அப்போ வந்து நம்ம வேற சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இஃப்குள்ள நம்ம எவ்வளோ இஃப்ஸ் வேணாலும் நெஸ்டடாக போட்டுக்கிட்டே போகலாம், எல்சிஃபும் போட்டுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷன்ஸ், என்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸ் கூட நம்மளால இங்கே ஆட் பண்ண முடியும். இங்கே நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன் வேணாலும் போடலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஓகே, நவ் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு சில சில விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியாது. அதாவது இது இப்போ எக்ஸாம்பிள் வெறும் இஃப் மட்டும் நம்மளால போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தா வெறும் இஃப் மட்டும், ஒரே ஒரு இஃப் மட்டும் போட்டு நம்ம வந்து அந்த கோடை ரன் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி எல்சிஃபை மட்டும் போட்டு பண்ண முடியாது. இஃப் எப்படி நம்ம தனியா போட்டு பண்ணோம்ல, அதே மாதிரி வெறும் நான் எல்சிஃபை மட்டும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா எல்சிஃபோட பர்பஸே வந்து இஃப் ஒர்க் ஆகலைன்னா எல்சிஃப் ஒர்க் ஆகும். கரெக்டுங்களா? அதனால எல்சிஃப் தனியா உங்களால லைன் ஆஃப் கோட் போட்டு உங்களால ரன் பண்ண முடியாது. ஆல்சோ வெறும் எல்ஸ் பிளாக்கை மட்டும், அதாவது இதை மட்டும் ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இஃப் மட்டும்தான், இஃப் பிளாக் மட்டும்தான், இந்த லைன் ஆஃப் கோட் மட்டும்தான் நம்மளால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் இல்லாமலும் ஒர்க் ஆகும், எல்ஸ் இல்லாமலும் ஒர்க் ஆகும். ஆனால் எல்ஸ் இஃப் இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஓகே, அதே மாதிரி எல்ஸும் இஃப் இல்லாமல் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த எல்ஸ் இஃப் இல்லாமல் இஃப் எல்ஸை வச்சு மட்டும் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் எல்சிஃபையும் எல்சியை வச்சு நம்மளால பண்ண முடியாது, இஃப் அதுக்கு வேணும். ஓகே, இஃப் மட்டும்தான் தனியாக வரும், மற்ற எதுவுமே நம்மளால தனியாக போட முடியாது, அதுக்கு இந்த இஃப்ன்ற காம்பினேஷன்ஸ் வேணும். அண்ட் ஆல்சோ இதில் நான் எல்ஸ் இல்லாமல் கூட என்னால் பண்ண முடியும் இந்த காம்பினேஷனில். இஃப் எல்சிஃப் வச்சு மட்டும் பண்ண முடியும், எல்ஸ் இல்லாமல். ஓகேவா? என்ன காம்பினேஷன்ஸ் நீங்கள் பண்ணாலும் இஃப் கம்பல்சரி வேணும், இஃப் இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் அந்த கண்டிஷனோட. ஓகே, ஸோ அதனால் வந்து அது இல்லாமல் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுவும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சின்டாக்ஸ் எரர் அடிக்கும். ஸோ நம்மளை அலோவ் பண்ணாது கோடை ரைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் சும்மா இந்த இந்த எல்ஸ் மட்டும் நான் இப்போ வச்சுக்கிறேன். இப்போ எரர் அடிக்கும் ஆக்சுவலி. நான் இப்படி எல்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இப்படி இதை நான் ரன் பண்ணனா இங்கே பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் எல்ஸ்ன்னு வருதா? ஸோ எரர் அடிக்கும், என்னால் அவுட்புட்டே பார்க்க முடியாது, கோடே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்மளால தனியாக எல்ஸ் பிளாக்கோ எல்சிஃப் பிளாக்கையோ இல்லை எல்சிஃப் வித் எல்சியோ பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கு இஃப் வந்து தேவை, அந்த இஃப் பிளாக் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு டைப் ஆஃப் மெத்தட் இருக்கு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அது என்னன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இது எதுக்காக, இது என்ன, இதுக்கும் எல்சிஃப் இந்த எஃப் எல்சிஃப் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட
கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தரலாம் அந்த ஸ்விட்சுக்கு. அதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்ட், அதில் இந்த ப்ராக்கெட், நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதில் கண்டிஷன் நம்ம போடணும். இதுக்குள்ள வந்து கேசஸ், ஸ்விட்ச் கேஸ் தானே அது, அப்போ கேசஸ் நம்ம எழுதணும். கேஸ் 1 அதோட அவுட்புட். ஸோ இங்கே கோலன் வைக்கணும், ஆக்சுவலி கோலன் வச்சு அதோட கோடு இங்கே. அதோட கோட். இப்போ அடுத்து வந்து கேஸ் 2. கோலன். ஸோ கேஸ் 2 வந்து அதோட கோடுங்க. இதே மாதிரி நம்மளால எவ்வளோ கேசஸ் வேணாலும் போக முடியும். ஃபைனலி வந்து டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த டிஃபால்ட் வந்து ஒன்றும் இல்லை, எல்ஸ் பார்ட் அது சொல்ல போனோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா இந்த டிஃபால்ட் வந்து ஒர்க் ஆகும், அந்த மாதிரி. ஸோ இங்கே அதுக்கான கோட். இதுதான் வந்து இந்த ஸ்விட்ச் கேஸோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து கண்டிஷன் வைக்கணும் நம்ம. இப்போ இதுல என்ன மாதிரி பண்ண முடியும்? இப்போ நம்ம இஃப் எல்ஸ்ல வந்து இஃப் பிளாக்ல ஒரு கண்டிஷன், அதுவும் மல்டிபிள் கண்டிஷன், எல்ஸ் இஃப்ல ஒரு கண்டிஷன் அதெல்லாம் போட முடியும். இன்னொரு எல்ஸ் இஃப் கூட வச்சு கண்டிஷன்ஸ் அதெல்லாம் போட முடியும். ஆனா இங்க வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவல் டு, இல்லைன்னா வந்து கம்பல்சரி மார்க் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மார்க் தான் கண்டிஷன். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி நான் பண்ண போறேன். அப்போ இந்த மார்க் வந்து 90 இருக்கு அப்படின்னா அப்போ என்ன? இதுவே 80 அப்படின்னா என்ன? இல்லைன்னா நம்ம மார்க்கை விட இப்படி போலாமா, டேஸ் வச்சுக்கலாம். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி. ஸோ அப்போ டே பேஸ் பண்ணி இங்க வந்து 1 அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் டே அது வந்து மண்டே அப்படின்ற மாதிரி வரும். இதுவே டே 2 அப்படின்னா டியூஸ்டே, அடுத்தது டே 3 வந்து வெனஸ்டே. இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டுட்டே போகலாம். அண்ட் அட் த எண்ட் டிஃபால்ட்டா அதை வந்து அன்னவுன் டே அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இன்வேலிட் டே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நாங்கள் இன்புட் வேல்யூல 1 2 3 தான் என்டர் பண்ண போறேன். அப்போ 1ன்னு வந்துச்சுன்னா, அப்போ இங்க என்னன்னா வரக்கூடிய டே 1 இருந்துச்சுன்னா இந்த கேஸ் பாஸ் ஆகும். அப்போ இதுக்குள்ள நான் இப்போ இங்க போட போற கன்சோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ள இருக்க லைன் ஆஃப் கோட் நம்ம இப்போ கன்சோல் போடுறோம், பட் இதுக்குள்ள இருக்க லைன் ஆஃப் கோட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ மண்டே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேஸ் 2ல வந்து 2ஆம் நம்பர் யூசர் வந்து இன்புட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அது டியூஸ்டே. இதே மாதிரி நம்ம எல்லா டேஸ்க்கும் வச்சு எல்லா டேவுக்கும் வச்சுக்கலாம். 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி இங்க வந்து 3 டே, 4 டே, ஃப்ரைடே. ஸோ இங்க வந்து 5, இங்க வந்து 6 சாட்டர்டே வைக்கலாம். இது வந்து சண்டே. ஸோ இந்த மாதிரி. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா இன்வேலிட் டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த 7 நம்பரை தவிர வேற ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து இன்வேலிட். கரெக்டுங்களா? இந்த டேஸ்லேயே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்வேலிட் டே இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம டேவா வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க போயிட்டு நம்பர் 1ன்னு கொடுத்து சப்மிட் பண்றேன்னா, ஓகே, இன்வேலிட் டே. ஓகே, இது ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா இருக்கு. டைப் இன்புட் நம்பர் டே இருக்கு,
ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா வருது. ஸ்ட்ரிங் நம்பர். இப்போதைக்கு சும்மா நான் என்ன பண்றேன், இதை டே வந்து ஃபிக்ஸ்டா நான் போடுறேன். ஓகே, இன்புட்டா வாங்காம சும்மா டெஸ்டிங் பர்பஸ். இது கிளிக் பண்ணும்போது அது லெசன் ஆகும். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 2 3 இது வந்து இங்க, அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து நான் நம்பர் 3 கொடுத்தேன், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 3ங்கிறது இங்க வரும். அதுல இருக்கிறத வெனஸ்டே, அதுக்கப்புறம் இருக்கிறது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட். இப்போ ஆனா அது இப்போ சொல்லப்போனா இங்க கேஸ், நம்மளோட கேஸ் படி இது ஒன்று தான் பாஸ் ஆயிருக்கு, கரெக்டா? அப்போ இது மட்டும் தானே பிரிண்ட் ஆகணும். ஏன் இதுக்கப்புறம் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸ்ல நம்ம இந்த மாதிரி பேஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணா எந்த கண்டிஷன் பாஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்க கண்டிஷனும், ஐ மீன் அந்த கண்டிஷனும் பாஸ் ஆகுதோ இல்லையோ அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள இருக்க கோட, லைன் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப அது வந்து நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இந்த இதுல அப்படின்னா, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, இந்த கீவேர்ட். ஸோ இது என்ன பண்ணும்னா, இப்போ இந்த கேஸ் பாஸ் ஆகுதா, இங்கேயே என்னோட கண்டிஷனை நான் பிரேக் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல அது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த பிரேக் ஆட் பண்ணனா, இப்போ நம்மளோட டே வந்து 3 இருக்கு, அப்போ வெனஸ்டேக்குள்ள போகுது, வெனஸ்டே அப்படின்றது பிரிண்ட் ஆகுதுன்னா அங்கேயே என்னோட கண்டிஷன் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ இங்க போய் பார்த்தோம்னா, இப்போ நான் ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணனா இங்க பாருங்க, வெறும் வெனஸ்டே மட்டும் பிரிண்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஏன்னா நான் அந்த இடத்துல என்னோட கண்டிஷனை நான் பிரேக் பண்ணிட்டேன். எனக்கு ஆன்சர், வர வேண்டிய ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு, வந்துடுச்சு, அதோட போது, எனக்கு வேற எதுவும் செக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை பிரேக் பண்றேன். இந்த பிரேக்கோட வேலை அதுதான். இதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த பிரேக் நம்ம இங்க போடலைன்னா இதுக்கு அடுத்து இருக்க கண்டிஷன்ஸும் அது போய் செக் பண்ணும், அதுல இருக்க கோடும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்விட்ச் கேசஸ்ல. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இஃப் எல்ஸ் அண்ட் இந்த ஸ்விட்ச் கேஸ் இதை எங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வருது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கண்டிஷனும் வருது அப்படின்னா, அப்போ இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க போது, நிறைய இஃப் கண்டிஷன்ஸ், நிறைய கண்டிஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கும் போது இந்த ஸ்விட்ச் கேசஸ் வந்து எங்க யூஸ் பண்ணணும்னா, ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அதாவது இந்த ஒரே ஒரு இந்த டே மட்டும்தான், கண்டிஷன்ஸ் வந்து ஒன்று தான், மல்டிபிளா வராது. அதே மாதிரி நான் எக்ஸாக்டான வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணுவேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் கிடையாது. இந்த ரேஞ்ச் மாதிரி வச்சுப்போ 90லேருந்து 80க்குள்ள இருக்கணும், அந்த மாதிரி. இல்லை வந்து 60 to 70, இல்லை வந்து 45 to 70, இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் இல்லாமல் எக்ஸாக்டா 1னா 1, 2னா 2, 5னா 5, இந்த மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூஸா இருக்கு அப்படிங்கிற போது, இல்லை வந்து ஃபிக்ஸ்டான ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த ஸ்விட்ச் கேசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் அந்த யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எந்த யூஸ் கேசஸ்க்கு, ஐ மீன் உங்களுக்கு என்ன யூஸ் கேசஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, இஃப் எல்ஸ் வேணுமா இல்லை ஸ்விட்ச் கேசஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? பட் ஸ்விட்ச் கேசஸ் யூஸ் பண்ணும்போது பிரேக் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா மற்ற லைன் ஆஃப் கோடும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது லூப். ஓகே, ஸோ லூப்ல வந்து ஒரு 2 லூப் வந்து இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இது ஏன் நமக்கு வேணும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்னா, அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லாக் ஆட் பண்றேன், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எனக்கு இப்போ இந்த வெல்கம்ன்ற இந்த லாக் ஒரு 10 டைம் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு 10 லைன் ஆஃப் கோடை நான் ஆட் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்போதான் எனக்கு இந்த 10 டைம் அந்த அந்த வெல்கம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ரைட்? இப்போ
இதை எலிமினேட் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த லூப்ஸ் வந்து தேவை. இங்க வந்து நம்ம இந்த சேம் கோடை ரைட் பண்ணாம ஜஸ்ட் இந்த லூப்பை யூஸ் பண்ணி ஒன் லைன் ஆஃப் கோடை வச்சு நம்மளால இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து நான் 10 டைம் வேணும்னு சொன்னேன்னா, இப்போ 10 கன்சோல் போட்டால் தான் இது 10 டைம் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் இதை 10 டைம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ சும்மா அந்த லூப் போடுறேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த லூப் போட்டு greater than or equal to 10 so I plus plus நான் இது இப்போதைக்கு போடுறேன், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது அவ்வளோதான். இப்போ இந்த 3 லைன் கோடு தான். இப்போ நான் இதை எடுத்துட்டு இந்த 10 லைன் ஆஃப் கோடை எடுத்துட்டு இந்த 3 லைன் ஆஃப் கோடை போட்டேன்னா எனக்கு 10 டைம் கன்சோல் வந்திருக்கு. இங்கே பாருங்க 10ன்னு வந்திருக்குல்ல. ஸோ இது தனித்தனியாக கீழே கீழே வரல, ஆனால் 10 டைம் எனக்கு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரே இது பிரிண்ட் ஆனதுனால இங்கே 10ன்னு வந்திருக்கு. இப்போ இதுவே நான் இங்கே வந்து இப்படி போட்டேன்னா அது 10 டைம் தனித்தனியாக வரும். ஹையை பிரிண்ட் பண்ணும். பாருங்க 10 டைம் வந்திருக்கா. ஸோ வெல்கம் அப்படிங்கிறது 10 டைம் வந்திருக்கு. ஆனால் என்னோட லைன் ஆஃப் கோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லூப் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், ஒரு 3 லைன் ஆக்சுவலி. ஸோ 10 டைம் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் இல்லை ஏதாவது ஒரு லிஸ்ட் அதை வந்து நம்ம வந்து லூப் பண்ணி ஒரு இல்லைன்னா ஒரு ரிப்பீட்டட் ஆஃப் கோடை, ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி லூப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நவ் அதில் ஃபர்ஸ்ட் லூப் வந்து இந்த ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேஸ் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் அப்படிங்கிறது அந்த லூப்போட கீவேர்டு. நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷனை நம்ம போடணும். அதாவது இது எங்க ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க பிகினிங் எங்க ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது என்ன வேரியபிள் வேணா இருக்கலாம். வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். ஆஸ் இட் இஸ் நம்ம முடிவு பண்றதா வேரியபிள். ஸோ என்ன வேணா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கே அப்படிங்கிற வேரியபிள் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், 1ல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பிகினிங். ரெண்டாவது கண்டிஷன், எது வரைக்கும் இந்த லூப் வந்து நடக்கணும். 10 டைம் நடக்கணுமா, 100 டைம் நடக்கணுமா, இல்லை 1000 டைம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன் நம்ம வைக்கணும். எவ்வளோ டைம் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கே வந்து ஒரு 10 டைம் ரன் ஆனா போதும், 10 டைம் இது லூப் ஆகணும், அதுக்கப்புறம் இது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கே வந்து 10 விட அதிகமாக போகக்கூடாது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா 10ஓட முடிஞ்சிடும். 11ஆக போகும்போது அந்த கண்டிஷன் ஃபெயிலு. கரெக்டுங்களா? கே 11 வரும்போது 11 10 விட பெருசா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அதோட சின்னது. ஸோ அப்போ அது ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ கண்டிஷன் நம்ம வைக்கணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அதாவது அந்த வேரியபிளை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட் இந்த ஃபாருக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல இந்த நார்மல் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட என்ன லைன் ஆஃப் கோடு வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், அடுத்தது கண்டிஷன் எவ்வளோ லூப் நடக்கணும், அடுத்தது அப்டேட் அந்த வேரியபிளோட அப்டேட், அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டிக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம். கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? அதுதானே அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ பேஸ் ஃபார்மேட். நவ் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணும் இந்த வேரியபிள் கே ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது இந்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போது கேக்கு பதிலாக 1ன்னு நம்ம போடுவோமா, அதாவது 1ன்னு வரும், கேவோட வேல்யூ 1ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் இதான் கண்டிஷன். அப்போது ஆமாம் ட்ரூ,
10 விட 1 வந்து சின்னது தான். அப்போ ட்ரூ. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து நம்மளோட லாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்ததாக தான் அந்த இன்க்ரிமெண்ட் நடக்கும். அதாவது கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 இந்த இன்க்ரிமெண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா கேவோட வேல்யூ 2ஆ மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே கேவோட வேல்யூ 1, அப்போ 1 + 1 2. இவ்வளோ இது நடக்கும் ஒரு லூப்புக்கு. அப்போ ரெண்டாவது லூப்புக்கு சேம் இதே தான் நடக்கும். அப்போ இங்கே கேவோட வேல்யூ இனிஷியலாக இப்போ 2ன்னு மாறி இருக்கும். இது கூட 10 விட 2 சின்னதா? ஆமா, ட்ரூ. அப்போ நம்மளோட லாக் பிரிண்ட் ஆகும். அப்போ இங்க வந்து 2 + 1 3 அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 டைம் நடக்கும். 11வது டைம் இப்போ இது ஃபுல்லா நடந்து முடிச்சுட்டு 11வதா வரும்ல வேரியபிள் இங்க. இப்போ இது வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ 10 இருக்கலாம், 10 விட சின்னதா இருக்கணும். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்க வரும்போது இந்த கே வந்து 11ஆ மாறி இருக்கும். அப்போ அடுத்த கன்சோல்ல அடுத்த கண்டிஷன் செக்ல அது ஃபெயில் ஆயிடும். கரெக்ட்? இப்போ 11க்கு 11 10 விட சின்னதா இல்ல 10க்கு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அதோட பெருசு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ ஆகாது, ஃபால்ஸ். அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே நடக்காது. அது இந்த இந்த இடத்தோட இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் எது வரைக்கும் பாஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அடுத்தது கண்டிஷன், அடுத்தது அப்டேட், வேரியபிள் அப்டேட். அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் என்ன வேணா பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபார் லூப்புக்குள்ள நம்ம என்ன லைன் ஆஃப் கோடு வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா, இப்போ நம்ம காலேஜ்ல நம்மளோட கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நம்மளோட டீச்சருக்கும் தெரியும். ஒரு 30 பேர் இந்த கிளாஸ்ல இருக்காங்க, ஃபிக்ஸ்டா. கரெக்டா? ஸோ இங்க வந்து 30 பேர் தான் அந்த கிளாஸ்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர மாட்டாங்க. கரெக்டுங்களா? புதுசா அட்மிஷன் போட்டாதான். அப்பயுமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த எக்ஸாக்ட் நம்பர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். 30 பேரா 50 பேரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எக்ஸாக்டா நமக்கு டேட்டா அதோட வேல்யூ எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சா இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தெரியாததுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கு வேற ஒரு லூப் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ மேபி நம்ம அடுத்த அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்த அதை நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த ஃபார் லூப் பார்க்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாக்டா அதோட லென்த் தெரியுது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 10 பேர் இல்லை 20 பேர் இல்லை 50 பேர் அப்படின்னா, அப்போ அந்த 50 பேரோட லிஸ்ட்டையும் வந்து ஜஸ்ட் a minute. யா. ஸோ இந்த லூப்ல வந்து நமக்கு இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம், அது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ 30 பேர், அப்போ அந்த 30 பேரும் ஒருத்தவங்களா ரன் ஆவாங்க. அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டீச்சர் வந்து நம்மளோட கிளாஸ்ல வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தரா அவங்க நேம் சொல்லி அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அன்டில் அந்த 30 பேர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அட்டண்டன்ஸ் அந்த லிஸ்ட் வந்து முடிஞ்சிரும். அப்போ ஓவராலா அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்கிறதையும் முடிச்சிருவாங்க. சேம் இங்கேயும் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் 1ல் ஆரம்பிக்கும், 30 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 30 தாண்டும் போது அது ஃபினிஷ் ஆயிடும். அந்த லூப் வந்து எண்ட் ஆயிடும். ஸோ நமக்கு அந்த 30 பேரோட லிஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரியான யூஸ் கேசஸ்க்கு நம்ம இந்த லூப்பை வந்து யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நான் இன்னொன்னு சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி கவுண்ட் எனக்கு தெரியாது. இப்போ 30 பேர் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்கும். நம்ம மோட்டர் போட்டா தண்ணி வந்து ஃபில் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இந்த தண்ணி ஃபில் ஆகுற டைம் வந்து நமக்கு தெரியுமா?
நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. மேபி 5 நிமிஷம் ஆகலாம், 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். நம்மளால வந்து எக்ஸாக்டா இவ்வளோ நேரத்துல அந்த வாட்டர் டேங்க் வந்து ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்றது? அதை எப்படி நான் லூப்ல இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் டைம் நடக்கணும். அதாவது நான் இப்போ வந்து செக் பண்ணணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் போய் வாட்டர் டேங்கை செக் பண்ணுவேன். ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? ஸோ அப்போ ஃபில் ஆகல அப்படின்னா நான் மோட்டரை வந்து ஆஃப் பண்ண மாட்டேன். அப்போ அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நான் போய் செக் பண்ணுவேன். டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஃபில் ஆகியிருந்துச்சுன்னா நான் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆகணும். அடுத்த 5 நிமிஷம் வரைக்கும். அப்போ அடுத்தது அது ஃபில் ஆகுற வரைக்கும் நான் போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கரெக்ட்டுங்களா? சிமிலரா சொல்லணும்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம். பஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்சோ நம்ம செக் பண்ணிட்டு இருப்போம் பஸ் வருதா அப்படின்ற மாதிரி. அன்டில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும். ஒன்ஸ் அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அரைவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பஸ்ல ஏறி போயிடுவோம். ஸோ ஓவராலா நமக்கு தேவையானது நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்மளோட பிரேக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த ஃபார் லூப்பை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ்டா கண்டிஷன் தெரியாது. எப்போ டேங்க் வாட்டர் வந்து ஃபில் ஆகும் டேங்க்ல அப்படிங்கிறதும் தெரியாது. எப்போ பஸ் வந்து அரைவ் ஆகும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நமக்கு தெரியாது எக்ஸாக்ட் டைம். கரெக்ட்டுங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு லூப் இருக்கு. ஸோ அது வந்து வைல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ஃபார் லூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அடுத்து வந்து வைல் லூப். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதை மட்டும் ஓகே. ஸோ அதுக்கு அந்த லூப்க்கு நேம் வந்து வைல். ஸோ இப்போ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, வைல் அப்படிங்கிற கீவேர்ட் இங்க கண்டிஷன் நம்ம போடணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள கண்டிஷன் அவ்வளவுதான். இங்க நம்மளோட லைன் ஆஃப் கோடு, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுக்கணும். அதாவது அப்டேட், வேரியபிள் அப்டேட் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப வேரியபிள் எங்க இருக்கும் அப்படின்னா வைல் லூப்புக்கு வெளியே இருக்கும் வேரியபிள் இங்கே. ஸோ இங்க வந்து நம்ம வேரியபிள் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் லெட் அதே கே ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் அதோட பேஸ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள். வைல், அதுக்கு கண்டிஷன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த வைல் லூப்க்கு உள்ளதான் நம்ம வந்து அந்த அப்டேட் பண்ணணும், வேரியபிள் அப்டேட் பண்ணணும். அந்த வேரியபிளோட இனிஷியலைசேஷனும் வைல் லூப்க்கு வெளியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஆனால் ஃபார் லூப்ல எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அந்த அப்டேட், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது எல்லாமே ஒரே இதில் இருக்கும். ஆனால் வைல் லூப்பில் வேற வேற இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அப்புறம் லூப், வைல் லூப்பு, அதில் கண்டிஷன், அந்த லூப்க்கு உள்ள இன்க்ரிமெண்ட். இந்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த லூப் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன மாதிரி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கே வந்து 1 இருக்கட்டும். நான் வந்து இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன். வேரியபிள் வந்து இஸ் டேங்க் ஃபில் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஃபில் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இது இனிஷியலாக ஃபால்ஸ், டேங்க் வந்து ஃபில் ஆகலை இனிஷியலி. ஸோ நான் இதை தான் இங்கே கண்டிஷனாக வைக்க போகிறேன். இப்போ இங்கே உள்ளுக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். எப்போ இந்த டேங்க் ஃபில் ஆகணும்னா ஒரு ஓகே 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஃப் கே ஈக்குவல் டு 10. ஓகே, எப்போ கேவோட வேல்யூ, அந்த கேன்றது டைம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ எப்போ டைம் வந்து 10 நிமிஷம் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இஸ் டேங்க் ஃபில் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ட்ரூனா ஃபில் ஆகி முடிஞ்சிடுச்சு. அன்டில் நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னோட இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா, ஓகே நம்ம இதை வந்து கன்சோல் ஒன்று போடலாமா ஃபார் செக்கிங் பர்பஸ். லாக் இதில்
வேல்யூ அப்படின்னு சும்மா போடும் வந்து கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே போயிட்டு செக் பண்ணனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 10 டைம் நடந்திருக்கும். இங்கே 2ல் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து 11 வரைக்கும் வந்திருக்கு. 12வதா வந்து நம்ம அது பிரேக் ஆகிருக்கும். அதாவது ஏன் இது வந்து 2 வரைக்கும் 2ல் ஆரம்பிக்குது அப்படின்னா எடுத்த உடனே இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடுது இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆகுனா K1ன்னு இருக்கு. இப்போ நான் இதுவே இங்கே K0ன்னு வைக்கிறது தான் இது கரெக்டான ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பிச்சிருக்கு. 10 11வதா போயிட்டு அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த இன்க்ரிமெண்ட் நடந்து முடிஞ்சு தென் அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போ ஏன் 11 போகுது அப்படின்னா நம்ம இங்கே வந்து இந்த லூப்பை பிரேக் பண்ணலை. ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இப்படி சொல்கிறேன். இங்கே பார்க்கலாம், கமாண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து K வேல்யூ 0, ரைட்? அது இப்படி போட்டால் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு K வந்து 0. அப்போது இங்கே கண்டிஷன் என்ன? ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் இந்த லூப்போட கண்டிஷன் உள்ளே போகும், இல்லைனா போகாது. இங்கே நான் நாட் சிம்பிள் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நாட்னா அதுக்கு ஆப்போசிட். கரெக்டுங்களா? அதாவது ஃபால்ஸ். இது வந்து ட்ரூவாக இருக்கக்கூடாது, ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இங்கே நாட் போட்டால். ஓகே, ஸோ இது ஃபால்ஸான்னு செக் பண்ணுது. ஆமாம், இனிஷியலாகவே இது ஃபால்ஸ் தான், நம்ம ட்ரூவே பண்ணலை. அப்போது அடுத்து இங்கே உள்ளுக்குள்ளே வரும். K வந்து 10 அப்படின்னு செக் பண்ணும், கிடையாது. அப்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். Kவோட கண்டிஷன் ஃபால்ஸ். கரெக்டுங்களா? அடுத்து என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். K++ தானே. அப்போ Kவோட வேல்யூ இப்போ 1. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து வந்து Kவோட வேல்யூ 1ன்னு இருக்கும். அடுத்தது மறுபடியும் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வைல் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபால்ஸா? ஆமாம், இன்னும் ஃபால்ஸாக தான் இருக்கு. அடுத்தது இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ நம்ம எப்படி இங்கே 2 ஃபால்ஸ் போட்டுக்கிறேன். ஒன்று வந்து வைல் லுப்கான ஃபால்ஸு, இன்னொன்று வந்து இஃப் கண்டிஷனுக்கான ஃபால்ஸ். ஸோ அப்போ இங்கே ஃபால்ஸ்ன்னு வரும் அகைன். ஸோ அகைன் இஃப் கண்டிஷனும் ஃபால்ஸு. அப்போது K வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ஆக மாறி இருக்கு. ஸோ அன்டில் 10 வரைக்கும் போகும். K வந்து எப்போ 10 ஆகுதோ அப்பயுமே இதோட கண்டிஷன் ஃபால்ஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ 10K 10 இருக்கும் போதுமே வைல் லூப்போட கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஏன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே வந்தால் தானே அது ட்ரூவாக மாறும். கரெக்டுங்களா? டேங்கை ஃபில் ஆகும். ஆக்சுவலி 10ன்னு உள்ளே போகும்போது தான் அது ஃபில் ஆகும். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன், ஐ மீன் வைல் கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். K வந்து 10 ஆமாம் ட்ரூ. இப்போ ட்ரூ ஆகும். அப்போது டேங்க் வந்து அந்த இஸ் டேங்க் ஃபில் அப்படிங்கிறது டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. நான் அந்த வேல்யூவை ட்ரூவாக மாற்றிடுறேன். அகைன் இந்த லைன் ஆஃப் கோடி அதை ரன் பண்ணும்ல. K வந்து 11ன்னு ரன் பண்ணும்ல. அப்போ 11ன்னு இங்கே மாற்றும். அதனால தான் நமக்கு இங்கே K வந்து 11 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அப்போ இங்கே மறுபடியும் இங்கே உள்ள இங்கே K 11 இருக்கும். டேங்க் ஃபில் வந்து இப்போ ட்ரூ. ஏன்னா 10 தாண்டிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இது ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த வைல் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் இதுவே பிரேக் ஆகிடுது. ஓகேவா? புரியுதா? ஸோ இந்த இடத்துல இந்த டேங்க் எப்போ ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இனிஷியலாக ஃபில் இல்லை. நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ ஃபில் ஆகும்னா 10வது நிமிஷத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு அசம்ஷன் இப்போதைக்கு. பட் அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணும்போது நம்ம ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபில் ஆகுற வரைக்கும். அப்போ ஃபில் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் நான் இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், விச் மீன்ஸ் மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக எவ்வளோ நேரம் இல்லை எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாத ஒரு விஷயத்துக்கு இந்த வைல் லூப்பை நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு ஃபிக்ஸ்டாக தெரியும் அப்படின்னா அப்போது அது வந்து ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொன்று பண்ண முடியும். இப்போ இங்கே K வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லை, எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடாது. எப்போ இது டேங்க் ஃபில் ஆகுதோ அங்கேயே அது பிரேக் ஆகணும் அப்படின்னா சிம்பிள், நம்ம இங்கேயுமே அந்த பிரேக் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் நான் போட்டுட்டேன்னா இந்த லூப் வந்து இங்கேயே
எப்போ ஃபில் ஆகுதோ அன்டில் அந்த மூமெண்ட் பிரேக் ஆகிடும். எனக்கு 11ன்னு பிரிண்ட் ஆகாது, 10லே நின்றும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10, 11ஆ மாறலை. கரெக்டுங்களா? ஸோ இந்த பிரேக் டேக், இந்த பிரேக் கீவேர்ட் நம்மளால இங்கே வைல் லூப்லையும் யூஸ் பண்ண முடியும், ஆல்சோ ஃபார் லூப்லையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் லூப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு இஃப் போடலாம். சிம்பிள் இஃப் போட்டு ஐயோட வேல்யூ இது 10 வரைக்கும் லூப் ஆகுதா, நான் என்ன பண்றேன், ஐயோட வேல்யூ எப்போ 5ன்னு வருதோ, ஓகே, ஐயோட வேல்யூ எப்போ 5 ஆகுதோ அப்போ இது வந்து பிரேக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்படி போட்டுட்டேன்னா ஒரு 5ம் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ அதனால நான் இதை ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 5ல் பிரேக் ஆகணும் அப்படின்னா 6, 7 அதெல்லாம் வராது, 5லேயே முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ 5லேயே முடிஞ்சிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும், வைல் லூப்லையும் இந்த பிரேக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் இன்னொன்று இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த 5 வந்ததுக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கணும் கிளாஸில். மொத்தமாக 30 பேர் இருக்காங்க, ஒரு ரோக்கு 5 பேர் உட்காரணும். அப்போ ஒரு ரோ முடியும் போது அதுக்கப்புறம் 6வதா இருக்கவங்க ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஃப்ரண்ட்ல இருந்து மறுபடியும் அடுத்த 5 பேர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்ல இருந்து அடுத்த 5 பேர், இந்த மாதிரி. ஓகேவா? ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா 5வதா யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். கடைசியா யார் உட்காடுறாங்க அந்த 5வதா, 5, 10, 15, 20, 25, 30 அவங்க யாருன்றது எனக்கு தெரியணும். அப்படின்னா அப்போ இல்ல எனக்கு 5வதா இருக்கவங்க தெரியணும். இப்ப 5வதா யார் உட்காடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், இல்ல 10வதா யார் உட்காடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். ஆனா அந்த 30 பேரும் உட்காரணும். எனக்கு தேவை 5வதா யார் உட்காடுறாங்கன்னு தெரியணும். ஓகே, ஸோ அப்போ இந்த லூப்பு கண்டினியூ ஆகணும். ஆனா எனக்கு வந்து அந்த எத்தனாவது, இப்போ 5வதா இருக்கவங்களை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா தனியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அப்போ சேம் இதே இஃப் கண்டிஷன், ஏன்னா இந்த இஃப் கண்டிஷன்ல 5வதா யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? ஆனா நான் இங்க பிரேக் வேர்டு யூஸ் பண்ணனா இந்த லூப் வந்து 5லே கட் ஆயிடும். மீதி இருக்க 5 பேரோட மீதி இருக்க 25 பேரோ என்னால வந்து உட்கார வைக்க முடியாது கிளாஸ்ல. ஸோ அப்போ இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா லூப்பை வந்து பிரேக் பண்ணாது, இந்த கண்டிஷனை பாஸ் பண்ணி நமக்கு தேவையான கோடை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் அந்த 5வதா இருக்க ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டு, எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை, அந்த 5வதா இருக்க ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்போ 5வதா ஸ்டூடெண்ட் எப்போ யார் 5வதா உட்காடுறாங்களோ அவங்களோட அவங்களுக்கு நான் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வந்து 5, அப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே லைன் ஆஃப் கோட் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டில் மற்றவங்களா உட்காந்துக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி நான் கண்டினியூ பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ இதுவே எனக்கு 5 வரைக்கும் தான் உட்காரணும், 5க்கு மேலே வந்தால் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும், இந்த கிளாஸ்ல வேணாம் அப்படின்னா அப்போ நான் பிரேக் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த யூஸ் கேசஸ் புரியுதுங்களா? எங்கே நமக்கு வேணுமோ அங்கே பிரேக் போடணும். அதுக்கப்புறம் எனக்கு ரன் பண்ண வேணாம், அதோட போதும், எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிச்சு. அதாவது 5வதா இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை மற்றவங்களாம் அடுத்த கிளாஸ் அப்படின்னா அப்போ நான் பிரேக் பண்ணி அதோட முடிச்சிருவேன். இல்லை எனக்கு 5வதா இருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும், மற்றவங்களும் இதே கிளாஸ் தான், அப்போ மற்றவங்களும் உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நான் கண்டினியூ கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, எங்கே பிரேக் யூஸ் பண்ணணும், எங்கே கண்டினியூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லூப்ஸ், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஒரு லூப் இருக்கு, டூ வைல் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுவும் சிம்பிள் கான்செப்ட் தான். டூ வைல் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, சிம்பிளாக என்ன சொல்றது, கண்டிஷனை செக் பண்ணி அதாவது கண்டிஷன் பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ ஒரு டைம் அது நடந்து முடிஞ்சிடும். அந்த லூப்பு ஒரு டைம் மினிமம் நடக்கும், அதுக்கப்புறம் கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் நடக்கும். அதாவது இப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைமே கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா, இப்போ இங்க வந்து நான் இங்க கண்டிஷனே வந்து 0 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைமே இந்த லூப்பு ஃபெயில் ஆயிடும். கரெக்டா? அதே மாதிரி நான் இப்போ இங்க வந்து கண்டிஷன் எடுத்த உடனே ட்ரூன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கண்டிஷனே ஃபெயில், உள்ளுக்குள்ளேயே லூப்பே நடக்காது. கரெக்டுங்களா? ஆனா டூ வைல் என்ன பண்ணுன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் நடக்கும், ஆனா மினிமம் ஒரு டைம் நடக்கும். கண்டிஷன் வெரி ஃபர்ஸ்ட் டைமே ஃபெயில் ஆனா கூட ஒரு டைம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு, அதாவது
ஒரு டைம் மினிமம் எனக்கு நடக்கணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, பட் நான் சின்டாக்ஸ் மட்டும் சொல்கிறேன். சிம்பிள் டூ. ஸோ இந்த மாதிரி இந்த டூ அப்படிங்கிற வேர்டு அதுக்குள்ள வந்து நமக்கு என்ன வேணா நம்ம லைன் ஆஃப் கோட் எழுதிக்கலாம். இந்த இடத்துல வைல்ல வந்து நம்ம கண்டிஷன் போடணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் இந்த டூ வந்து நடந்துகிட்டே இருக்கும், அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இஃப் இன் கேஸ் இந்த கண்டிஷன் வெரி ஃபர்ஸ்ட் டைமே ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஒரு டைம் மட்டும் இது நடக்கும், ஒரு டைம் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷனே செக் பண்ணும். அப்போ ஒரு டைம் நமக்கு மினிமம் நடந்தே ஆகணும் அந்த லூப்பு அப்படின்னா அப்போ இந்த டூ வைல் லூப் யூஸ் பண்ணலாம். மினிமம் ஒரு டைம், மேக்ஸிமம் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும். ஓகே, ஸோ இந்த கேசஸ்க்கு டூ வைல். இதுவே வைல்னா எனக்கு கண்டிஷன் பாஸ் ஆகுற வரைக்கும் நடக்கணும், அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனாலும் அது ஃபெயில் தான், இல்லை லாஸ்ட் எவ்வளோ ஒரு 10 டைம்க்கு அப்புறம் அது ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். அப்படின்னா எனக்கு வைல், டைரக்டா வைல் லூப். ஆனால் மினிமம் ஒரு டைம் ரன் ஆகணும், அதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும், எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் எனக்கு அது லூப் நடக்கணும் அப்படின்னா டூ வைல். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டூ வைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சிம்பிள். இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் கண்டிஷன் ஆட் பண்ணால் போதும், டூக்குள்ளே நீங்கள் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணால் போதும். ஓகே, ஃபைன். ஸோ யா, நம்ம இன்னைக்கான கிளாஸ் இதோட போதும். நம்ம இன்னைக்கான செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்.